ஹாய் வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி 22nd ஆகஸ்ட் அண்ட் மணி இப்போ 5:50 in the morning. இன்றைக்கி டே 3 ஆஃப் மை சென்னை டு ஹிமாலயன் எக்ஸ்பெடிஷன். ஸோ இன்றைக்கி நான் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி நாக்பூர் போக போகிறேன். ஸோ நாக்பூர் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஒரு 9 hours அப்படின்ட்டு கூகுள் மேப்ஸ் காமிக்குது. ரொம்ப சீக்கிரம் போயிட்டேன் அப்படின்னா நாக்பூர்லேருந்து சாகர் போயிடுவேன். அப்படி இல்லை கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா நாக்பூர்லேயே ஹால்ட்டு. இதுதான் இன்றைக்கி பிளானு. ஸோ மணி இப்போ 5:50. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், சிட்டி விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல புக் பண்ணேன். ஏன்னா இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து க்ளோஸாக இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு காஃபி கடையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 மணி வாக்கில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகேவா? அண்ட் இதுதான் நான் தங்கியிருந்த ஹோட்டலுங்க. ஸோ நீங்கள் சென்னை டு ஹைதராபாத் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் தங்கலாம். அண்ட் இந்த ஹோட்டல் நான் புக்கிங் மூலமாக புக் பண்ணேன். ஒரு நைட்டுக்கு வந்து 1250 ஆச்சு. 2வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். நீங்கள் புக்கிங் மூலமாக பண்ண வேணால் அதே காசை கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ 1250 பே பண்ணேன். நல்ல கம்ஃபர்டபுள் ரூம்ஸு, நல்ல ஏசி, ஃபேனு, ப்ரைவேட் பாத்ரூமு, ஹாட் வாட்டர் எல்லாமே இருந்ததுங்க. ஸோ ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ். ஓகே, ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போகிறீங்க, ஹைதராபாத்தில் ஒரு ஹால்ட் அப்படின்னா இந்த ஹோட்டலில் தங்குங்க. ஸோ இந்த ஹோட்டலோட பின்னை வந்து நான் கூகுள் மேப்ஸ் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, வாங்க போகலாம். All right, let's start today's journey. Yeah. Oh my God, what a 2 days, man. Okay, so மணி இப்போ கரெக்டாக 6:04. 6 மணின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் மழை இருக்கும்னு நினச்சேன். நல்ல வேலை, பெருசாக மழை எதுவும் இல்லை. இட்ஸ் அ குட் திங்க. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஹைதராபாத்தில் நல்ல மழை போல் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடிலாம் ஹைதராபாத்தில் ஃப்ளட்ஸு அப்படின்ட்டுலாம் கேள்விப்பட்டேன். நீங்களும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங். வாட் எ பிட்டி, செரண்டிபிட்டி. ஸோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த சென்னை டு ஹிமாலயாஸ் ரைடு வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக போகுது, வயசானவன் அப்படின்றதுனால. பட் ஐம் ரியலி ஹாப்பிங்க. ஏன்னா இந்த தடவை வந்து ஃபிலிப்பைன்ஸ் வீசா ஃப்ரீ ஆக்கின உடனே நான் என்ன யோசித்தேன், சரி ஃபிலிப்பைன்ஸ் போயிட்டு வரலாம் ஒரு 2 வீக்ஸு அப்படின்ட்டு. ஃபிலிப்பைன்ஸ் போகிறோம் அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்து எப்படியும் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸு காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் ஃபிலிப்பைன்ஸ் போனதில்லை வேறு. ஸோ என்ன தான் 2 வாரம்னாலும் ஐ திங்க் ஃபிலிப்பைன்ஸ் வித் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஒரு 1 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபிலிப்பைன்ஸ் போகலாமா இல்லை வேறு ஏதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எங்கள் வீட்டில் சஜஸ்ட் பண்ணாங்க, ஏன்டா பைக் வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தே ரொம்ப நாளாக, ஸோ ஒரு பைக் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ஸோ இந்த பைக் வந்து என்னோடய ஃபேமிலியோட கிஃப்ட்டுங்க. என்னோடய அம்மா ப்ளஸ் என்னோடய தங்கச்சி கிஃப்ட்டு அப்படின்றது வந்து, ஆமாம் கிஃப்ட்டு, ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ அதனால் பைக் வாங்கிக்கடா அப்படின்னாங்க. சரி பைக் வாங்கிட்டு நாமளும் வந்து நார்த் இந்தியா பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட்டில் இந்தியாலாம் போனோம் அப்படின்னா நம்மளுக்குன்ட்டு சொந்தமாக பைக் இருந்தால் தான் முடியும் அப்படின்ட்டு பைக் வாங்கிட்டேன். பைக் வாங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். என் கிறகம் நீங்கள் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, 488 kilometers to Nagpur.
இப்போ நம்ம இருக்கிறது ஹைதராபாடோட மியாப்பூர் ஏரியாவில். மியாப்பூர் மிர்சாப்பூர் மாதிரி இருக்குல்ல, நைஸ். என்ன மாதிரி ஒரு டுப்பிட் வந்து இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலோட ரூமோட கீயை அப்படியே நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை கொடுக்க மறந்துட்டேன். இப்போ போய் திரும்ப கொடுத்துட்டு திரும்ப வரணும். ஸோ ரிசப்ஷன் ஸ்டாஃபு தூங்கிட்டு தான் இருந்தார். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படியே டேபிள் மேலேயே வச்சுட்டேன். அதாவது டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே கிளம்பியிருக்கலாம். ஆனால் அது வந்து சரியான ஒரு விஷயம் இல்லை. அதாவது என்ன தான் இந்த 3 லேன் 4 லேன்ஸ் 6 லேன்ஸ் 8 லேன்ஸ் ஹைவே பைபாஸ் அதெல்லாம் இருந்தாலும், இந்த மாதிரி ரோட்டுக்கு 2 சைட்லேயும் மரங்கள், அதுவும் இந்த புளிய மரம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு சுகம் வந்து வேறுங்க. 22 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ஒரு பெரிய ஹைவேயில் வந்து கனெக்ட் ஆயாச்சு. ஹிமாலயனில் வந்து நான் இந்த 2 சைடும் சேடில் பேக் போட்டு டாப் பாக்ஸ் போட்டுட்டு ஓட்டுறது வந்து நல்லா தாங்க இருக்குது. நான் கூட இப்போ கையை விட்டா வந்து இப்படி தடன்னு ஆடுன்னு பார்த்தேன், ஆனால் ஆடலை. அண்ட் ரைட் சைடு புல்லிங் இருக்கும்னு பார்த்தேன், லைட்டாக இருக்குது. ஹைதராபாத்லேருந்து ஒரு 85 கிலோமீட்டர்ஸில் செகண்ட் டோல்கேட் க்ராஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வயல்வெளி காடுகள் தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ஹைதராபாத்லேருந்து வந்துட்டு டுவர்ட்ஸ் நாக்பூர். ஒரு குட்டி ரோட் சைடு கடை, ரெஸ்டாரண்ட் தான், ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அங்கே உட்காந்து ஒரு மசால் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு தம்மை போட்டுட்டு அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியது தான். சி ஆன் த ரோட். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா எதிர்க்க வராம்பரம். எனிவேஸ், மணி இப்போது 9:24. இது 384 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வாங்க புஷ் பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு விஷயம் கவனிங்க, லாரிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பைக் லேன் இருக்குது பார்த்திங்களா, அதாவது பெரும்பான்மையான லாரிக்காரங்க வந்து இந்த வெள்ளைக்கோடை வந்து தாண்டி லெஃப்டில் வரமாட்றாங்க. ஆனால் காரு பஸ்ஸு இவங்களாம் தான் வருது. லாரிக்காரங்க வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக விட்றாங்க. இந்த ஒரு 2 நாளில் நான் வந்து ஹைவேயில் நான் பார்த்தது, இந்த சைடு போகிற லாரி ரொம்ப வந்து டிசிப்ளின்டாக விட்றாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் லாரி டிரைவர்ஸுங்க. இந்த ரோடு செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கண்ணை எதிர்க்க ஃபுல்லாக மலை தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இப்படி போகுது. ஓ மை காட், லுக் அட் திஸ்ங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ரோட்ஸ். கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். அண்ட் இது வந்து 4வது டோல்கேட்டு. ஏன் கரெக்டாக 4வது டோல்கேட், ஆமாம். ஸோ குட் கோயிங். நான் வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 999.9 கிலோமீட்டர்ஸுங்க இங்கே. அநேகமாக 12 லிட்டர் இல்லை 13 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பஸ் 12 liters.
ठीक है ஓகே கரெக்டாக 11.95 ஓகே 1000 கிலோமீட்டருங்க. என்னுடைய புது ஹிமாலயன் 450ல் 1000 கிலோமீட்டர்ஸ் லாங் ரைடு. அதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக கொஞ்சம் ஓட்டியிருப்பேன். ஸோ அது ஒரு 400 கிலோமீட்டர் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இந்த பர்டிகுலர் ரைடு சென்னை டு ஹிமாலயாஸ் நான் ஆரம்பித்து சென்னையிலேருந்து இப்போ வரைக்கும் 1000 கிலோமீட்டர்ஸ். நிறைய ப்ரோச்சு. ஒரு இடத்துல கூட எனக்கு வந்து முதுகில் வந்து வலிக்கலை, எதுவுமே ஆகலை. ஓகே, இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே ஐஸ் வாட்டர் இருக்கா கிளாஸ் இருக்கா அப்படின்றத கேட்டுக்குவோம். இருங்க. ஒரு வில்லேஜில் இங்கே நிறுத்தியிருக்கேன். அவங்ககிட்ட நல்ல ஐஸ் வாட்டரு ப்ளஸ் என்னோடய எலக்ட்ரோலைட் போடுறதுக்கு ஒரு கிளாஸில். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஐ ஃபீல் ரெஃப்ரெஷ்ட். அதிசயமாக ஆச்சரியமாக நான் கரெக்டாக தெலுங்கானா மகாராஷ்டிரா பார்டரில் வந்து நிற்கிறேன். ஸோ இந்த வில்லேஜ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வில்லேஜ் பேர் வந்து பிம்பிள்குட்டி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வில்லேஜ் மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து தெலுங்கானா தாண்டி வந்தீங்க அப்படின்னா முதல் வில்லேஜ் இன் மகாராஷ்டிரா வந்து பிம்பிள்குட்டி. அண்ட் இங்கே ஒருத்தர் வந்து வேறு லெவலில் நிற்கிறாரு. கேன் ஐ ஷோ யூ ஆன் கேமரா? இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இவர் பாருங்கள் எப்படி கெத்தாக நிற்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து 3 லாங்குவேஜ் பேசுகிறாங்க, தெலுங்கு, ஹிந்தி, மராட்டி. स्मार्ट ಇಲ್ಲ. ஓகே பாய், நமஸ்கார். நமஸ்கார். ஓகே, ஸோ இந்த வில்லேஜில் நிறுத்தின தண்ணி குடிக்கிறதுக்காக எல்லோரும் கூட்டம் சேர்ந்துட்டு அங்கே ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னாரு. நான் இப்போ தான் நாஷ்டா சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு வந்தேன். ஓ மை காட். ஓகே, அஃபிஷியலாக நம்ம மகாராஷ்டிராவில் என்ட்ரு ஆயாச்சுங்க. பியூட்டிஃபுல் சீனரிஸ், பியூட்டிஃபுல் மக்கள். நாக்பூர் வந்து இன்னொரு 175 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மணி இப்போ தான் வந்து 1 ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு நம்ம வந்து சாகர் போகலாமா இல்லை வந்து நாக்பூர்லேயே இருக்குமான்ட்டு பார்ப்போம். பாருங்க, லாரியில் டிராக்டரு எத்தனை, 1 2 3 4 5 6 6 டிராக்டரை அந்த ஒரு லாரி ஏற்றிட்டு வருது. ஓ மை காட், வேறு லெவலில். பை த வே, இங்கே அங்கங்கே வந்து டைகர் ஃபோட்டோ போட்டு ஏதோ போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து சைன் எல்லாமே வந்து மராத்தி இல்லைன்னா வந்து ஹிந்தியில் இருக்குது. மராட்டியா இல்லை ஹிந்தியான்னு தெரில, மோஸ்ட்லி மராட்டின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதுதான் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. டைகர் ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரைடை போயிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு பாருங்கள், ரோடு ஈரமாக இருக்குது. ஆல்ரைட், நாக்பூருக்கு இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 65 கிலோமீட்டர். இங்கே ஒரு டீ கடை பார்த்தேன். ஸோ டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாக்பூருக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. மணி வந்து இப்போ எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. மணி 2:21 ஆகுதுங்க. ஆனால் எனக்கு அவ்வளோவா பசிக்கலை. ஸோ அதனால் வந்து இப்போ நான் எதுவும் சாப்பிட போகிறது இல்லை. ஏன்னா சாப்பிட்டா அது ஒரு மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நாக்பூர் போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ இங்கே அப்படியே ஒரு டீயும் ஏதாவது சமோசா இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ரைடை. அதுதான் பிளானு. அண்ட் இன்னொரு ரீசன் நான் ஏன் சாப்பிடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வரா மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் மாட்டிக்க விரும்பல. அந்த டீ குடிக்க வந்தேன், அப்படியே மழை பிடிச்சிக்கிச்சு.
ஸோ ஒரு 20 மினிட்ஸ் இங்கே இருந்துட்டு அப்படியே ஒரு நல்ல ஹோட்டலில் ஒன்று புக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்புறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர்ஸுங்க நாக்பூர். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மழை பெஞ்சுது, அதுக்கப்புறம் விட்டுடுச்சு. இப்போ நல்லா அப்படியே பல்லியர் நடிக்குது. குட் திங். ஸோ இன்னும் ஒரு 62 கிலோமீட்டர்ஸுங்க நான் புக் பண்ண ஹோட்டலில். ஸோ booking.comல தான் போய் புக் பண்ணியிருக்கேன். நான் ஹோட்டல் புக் பண்ணும்போது நான் பார்க்கக்கூடிய 2-3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்க்கிங் இருக்கா, ஓகே, 2வது ப்ரைவேட் பாத்ரூமு, 3வது ஏசி, அப்புறம் 4வது வந்து வைஃபை இருக்கா. ஏன்னா சப்போஸ் நம்ம ஏதாவது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வைஃபை இருக்கணும். ஸோ இப்போ நான் புக் பண்ணியிருக்கிற ஹோட்டல் வந்து எல்லாமே இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கு. அண்ட் சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு போட்டிருக்கு. வெல்கம் டு ஏஷியாஸ் செகண்ட் லாங்கஸ்ட் மல்டி லேயர் வயாடக்ட். ஓ, அப்படின்னா என்னன்னே தெரியலையே. சரி வாங்க போகலாம். மல்டி லேயர் வயாடக்ட். ஓ ஓகே, ப்ராபப்ளி மேலே மெட்ரோ, இங்கே வந்து ரோடு, அதுக்கு கீழே ஏதோ போகுது போல இருக்குது. அதான் மல்டி லேயர்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர். எனிவேஸ் இன்னும் ஒரு 800 மீட்டர்ஸில் நம்ம வந்து லெஃப்ட்டு திரும்பணும். அஜ்னி ஸ்கொயர். ஓகே, இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். அஜ்னி ரயில்வே ஸ்டேஷன், லக்ஷ்மி நகர். இது ஏதோ ஒரு மார்க்கெட் ரோடு மாதிரி இருக்குங்க. சூப்பர். ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட நம்ம வந்து ஓகே. ஸோ இந்த ரூம் வந்து சாவி இல்லை, சாவி தேடி பார்த்தாங்க கிடைக்கல. ஸோ அதனால் வந்து வேறு ரூம் கொடுங்கன்னேன். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் கொடுத்தாங்க, அது ரொம்ப கலீஜாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஓகே வேறு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னேன். சரின்ட்டு அப்படியே இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரூமு, இது வந்து கொஞ்சம் பெரிய ரூம் அப்படின்னாங்க. நம்ம அந்த ரூமை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி டபுள் பெட்டு, இந்த சைடு பார்த்தா ஒரு சோஃபா, டிவி இருக்குது, ஓடுமான்னு தெரில, ஒரு கபோர்டு, அது இல்லாமல் ஓகே ஒரு குட்டி பால்கனி, ரைட்டு. ஸோ அப்படியே வந்தால் பாத்ரூம் ஓகே. வந்து ரொம்ப செம்ம டயர்டு. இந்த ரூமு கேட்டு இந்த ரூமுக்கு கீ அதுக்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ மணி இப்போ வந்து 4:30 ஆகுது. நான் வேறு இன்னும் சாப்பிடல இல்லையா. ஸோ இப்போது கீழே போயிட்டு என்னோடய லக்கேஜெலாம், அதாவது சேடில் பேக்லாம் எடுத்துகிட்டு வரணும். டாப் பாக்ஸில் வச்சு இந்த கேமரா பேக்கு, லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் சேடில் பேக்கை கழட்டி எடுத்துகிட்டு வரணும், அது ஒரு பெரிய தலைவலி. அதுக்கு தான் வந்து நான் வந்து கீழே வந்து கீ கேட்டேன். ஏன்னா எல்லா வேல்யூபிள்ஸும் வச்சுட்டு நான் கதவை பூட்டிட்டு தான் கீழே போயிட்டு சேடில் பேக்ஸை வந்து கழட்டி எடுத்துகிட்டு வரணும். அவங்க இட்ஸ் ஓகே சார், வி ஹேவ் செக்யூரிட்டி கேமரா, டோன்ட் வரி அப்படின்னானுங்க. டேய் காணாமல் போச்சுன்னா நீ கொடுப்ப அப்படின்னேன். சரி ஒரு வழியாக ஒரு ரூம் கிடச்சாச்சுங்க. ஐம் நாட் ஹாப்பி. ரூமு க்ளீனாக இல்லை, இங்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் பான் பராக்கறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குங்க. வேறு வழி இல்லைங்க. இனிமேல் போயிட்டு ரூமை தேடிக்கிட்டு அந்த அலைச்சல் எனக்கு வேணாம். என்னவோ இந்த ரூமில் அப்படியே படுத்து தூங்கிட்டு காலங்காத்தால் போதுன்ட்டு கிளம்பி போயிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. Day 3 ஹைதராபாத் டு நாக்பூர், க்ளோஸ் டு 500 கிலோமீட்டர்ஸ். காலையில் ஒரு எத்தனை மணிக்கு, 7 மணிக்கு கிளம்புனேன். அண்ட் இங்கே வந்து சேரும்போது 3:45 வந்து சேர்ந்தாச்சு. பட் இந்த ஹோட்டல் இருக்க லொக்காலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. Day 3 ஓவர். See you tomorrow, Day 4.